இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வேற எங்கேயும் போயிருக்க வாய்ப்பு இருக்கா? ஸ்கூல் முடியாம எங்கேயுமே போக மாட்டா. அப்படியே போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவா. இல்ல பாண்டி, எனக்கு என்னமோ அந்த கனிப்புள்ள எவனையாச்சும் காதல் கீதல் பண்ணி அவன் கூட ஓடி போயிருப்பாளோன்னு தோணுது. இந்தாரு பெரியாத்தா, நாங்களே புள்ளைய காணோன்னு தவிச்சிட்டு கிடக்கும். நீ பாட்டுக்கு எதையாச்சும் பேசிட்டு இருந்த, கொள்ளு கட்டி எடுத்து உன் நாக்கிலே தேய்ச்சிருவேன் பாத்துக்க. எங்க கனி நாங்க ஒண்ணும் அப்படியெல்லாம் வளர்க்கல. காணாம போனது எங்க தங்கச்சி, நாங்களே பாத்துக்கிறோம். நீங்க கொஞ்சம் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. இல்லடி, அவ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ நம்ம வீட்டு பொண்ணு இல்ல. ஆனா அவ வயச நம்ப முடியாதுல்ல, அதனாலதான் அப்படி சொன்னேன். உங்களுக்கும் கூட தான் பெரியாத்தா வயசாயிடுச்சு. நீங்க வயசுக்கு ஏத்த மாதிரியா நடந்துக்கிறீங்க. எங்க தங்கச்சிய பத்தி எங்களுக்கு தெரியும். நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல. ஏன் இப்படி கோவப்படுறிய? ஏதோ புள்ளைய கண்டுபிடிக்கணும்னு என் மனசுல என்ன தோணுதோ அதை சொன்னேன். இது ஒரு குத்தமா? தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. பெரியாத்தா, உங்க கண்ணு முன்னாடி தானே கனி இருக்கா. நீங்களும் இந்த குடும்பத்துல தானே இருக்கீங்க. உங்களுக்கு கனிய பத்தி தெரியாதா? வாய் கூசாம பேசிட்டு இருக்கிய. தயவு செய்து இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். இல்லடி, இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாதுல்ல. எதுக்கும் யார் கூடயாவது ஓடி போயிட்டாளான்னு ஒரு வார்த்தை விசாரிங்களே. அதனால என்ன குறைஞ்சா போயிட போறீங்க? ஒரு வார்த்தைய தங்கச்சிய பத்தி தப்பா பேசுன கை வச்சிருவேன். மர்மோன, எதுக்கு ஒரு தடவை போன் பண்ணி பாருங்களேன். வந்துருவாங்க மாமா, கண்டிப்பா ஒண்ணும் ஆகாது, காப்பாத்திடலாம். நீங்க பயப்படாம இருங்க. மர்மோன, நான் என்ன வரவாயிட்டு வந்தேன்னு தெரியலையே. 2 நாள் வீட்டுல சிரிப்பு சத்தம் கேட்டுச்சுன்னா 3வது நாள் அழுகை சத்தம் அழைக்காமலே வருது. இந்த குடும்பத்தை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல மர்மோன். சூடாமணி 20 வருஷமா ஜெயில இருந்தா. உங்க அப்ப தேவையில்லாத ஒரு பட்டத்தை கட்டி இந்த ஊருக்குள்ள அவளை அசிங்கப்படுத்தினான். வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு அவ பேரு. ரத்னா அந்த வெங்கடேசனை கட்டிட்டு படாத பாடுபட்டா. இப்ப கனி பிள்ளை எங்க போச்சோ, என்னாச்சோ, ஏதாச்சோ, யார்கிட்ட மாட்டிட்டு என்ன பாடுபடுது தெரியலையே. ஆண்டவா, என்ன மட்டும் ஐயா இப்படி சோதிக்கிற? கதவை தரங்க, கதவை தரங்க. நான் வீட்டுக்கு போகணும். என்ன விடுங்க. கதவை தரங்க. கதவை திறக்க போறீங்களா இல்லையா? என்ன வீட்டுக்கு விட்டுருங்க ப்ளீஸ். என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சது எங்க அண்ணன் உங்க அம்பட்டு பேரையும் தம்சம் பண்ணிடும். கதவை தரங்க. மரியாதை என்ன விடுறீங்களா இல்லையா? கதவை தரங்க. என்ன விடுங்க. மரியாதையா கதவை தரங்க. கதவை திறந்து விடுங்க. ஷோ, இம்புட்டோன்னு இருந்துகிட்டே என்ன கூப்பாடு போடுறா? இவளுக்கு அவ்வளவு திமிரா? அம்மா, பொம்பளை பிள்ளை, நாங்க கை வைக்க முடியாது. நீங்க வேணா அடிச்சு கடிச்சு உட்கார வைங்க. இப்ப பாரு அவளை நான் என்ன செய்யறேன்னு. கதவை திறந்து விடுங்க. கதவை தரங்க. கொன்றுவ ராஸ்கல். என்ன கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க? இனிமே உன் வாயில இருந்து சத்தம் வந்துச்சு, கழுத்தை திருவி போட்டுருவேன். ஜாக்கிரதை. நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். நான் எங்க வீட்டுக்கு போகணும். என்ன விட போறீங்களா இல்லையா? இப்ப விட முடியாதுடி. நாங்க நினைச்சது முடிஞ்சதோ உன்னை தானா அனுப்பி வச்சிருவோம். அது வரைக்கும் மூச்சு காட்டாம இருக்கணும். முடியாது. இது பாருங்க, எங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாது. என் அண்ணனுக்கு மட்டும் நீங்க என்ன தூக்கிட்டு வந்தது தெரிஞ்சது, உங்க அத்தனை பேரையும் கொன்னே போட்டுடுவாரு. அடச்சி, வாய மூடுடி. இங்க பாரு, நான் சாதாரண பொம்பளை கிடையாது. என் முன்னாடி எவ்வளவு இந்த மாதிரி பேசினதும் கிடையாது. எங்களுக்கு வேலை ஆகணுங்கிறதுக்காக தான் நான் பேசாம இருக்கேன். இல்ல இங்க நடக்கிறதே வேற. இல்லனா என்ன செய்வியலா? உன் நாக்க இழுத்து வச்சு நல்ல பழுக்க காய்ச்சின கரண்டிய வச்சு சூடு போட்டுருவேன். என்ன போடுவா? என்ன இப்படி எல்லாம் பேசுதிய? இங்க பாரு, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் சத்தம் காட்டாம கம்முன்னு இருக்கணும். இல்ல
நாளைக்கு பேச நாக்கு இருக்காது. கம்முனு படடி. அண்ணே, என்னை வந்து காப்பாத்த மாட்டியா அண்ணே? அண்ணே, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துறேன்னு. ஜெயில்ல கார்டன்ல இருக்குமா? உள்ள இருக்கிற கைதிகளுக்கெல்லாம் வேலை தரோம்ல, இதெல்லாம் அவங்கள வச்சுதான் பண்ணுவாங்க. இதை தவிர உள்ள கார்பென்ட்ரி, பேக்கரி, அது இதுன்னு வேற சில வேலைகள் எல்லாம் கைதியை வச்சுதான் வேலை வாங்குவாங்க. பொதுவா ஜெயில்ல 4-5 கம்பி போட்ட ரூம்குள்ள தானே கைதிங்களை பார்ப்போம். இவங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் ஏற்பாடு? ஆமால, ஸ்பெஷல் ஏற்பாடு தான். பொதுவாக இன்னைக்கு கைதிகளை பார்க்குற நாள் கிடையாது. நமக்காக ஜெயிலர்கிட்ட சொல்லி ஸ்பெஷலாக ஏற்பாடு பண்ணியிருக்கான் முத்துப்பாண்டி. ஆமால, இப்போ வைஜெயந்தியை இங்கே தான் நம்ம மீட் பண்ணவே போகிறோம். முத்துப்பாண்டி சார், ஸ்பெஷல் பர்மிஷன் தான், ஆனாலும் 10 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள பேச வேண்டியதை பேசிருங்க. எனக்கு இவங்க கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்றேன்ல. இவங்க உங்களை பார்த்து அரட்டை அடிக்க வரல மேடம். ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்க வந்திருக்காங்க. அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். முத்துப்பாண்டி சார், 10 மினிட்ஸ் தான், பாத்துக்கோங்க. என் தங்கச்சிக்கு ஒன்றுன்னா உங்களை எதுவும் செய்ய மாட்டேன். உன் மவ இருக்கான் பாத்தீங்களா, வெட்டி புடுவா அவனை. ஆஹா, இவனோட தங்கச்சி கனிய காணும். அப்போ நாம இதுல விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுதே. மேடம், தயவு செஞ்சு சொல்லிருங்க. சம்பவத்தோட கோவத்தை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும். அவன் சொன்னபடியே செய்வான். உங்கள் மகனை காப்பாற்றணும்னா நீங்கள் உண்மையை சொல்லித்தான் ஆகணும். இவனை கனிய கண்டுபிடிக்க விடாம பாத்துக்கணும். அப்ப நம்ம மைண்டுக்கே மாடிதான் ஆகணும். என்ன மேடம், உண்மையை சொல்ற ஐடியா இருக்கா இல்லையா? நான் உண்மையை சொல்லிடுறேன். கனிய நான் தான் தூக்குனேன். கனி என்னோட கஸ்டடியில தான் இருக்கா. என்ன பண்ணுவ சொல்லு, உன்னால என்ன பண்ண முடியும்? நீதான் பெரிய சிஐடியாச்சே, உளவுத்துறைக்கே டஃப் கொடுக்கறவனாச்சே. எங்க உன்னால முடிஞ்சா உன் தங்கச்சி எங்க வச்சிருக்கேன்னு கண்டுபிடி பார்க்கலாம். மேடம், இப்ப நீங்க கொடுத்திருக்கிறது வாக்கு மூலம். அதுக்கு நாங்க 2 பேருமே சாட்சி. இதோட விளைவு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மேடம், இதை நான் கோர்ட்டுக்கு கொண்டு போனா உங்க தண்டனை பல மடங்கு அதிகமாகும். உங்களால வாழ்நாள் முழுக்க வெளியிலேயே வர முடியாது. பாத்துக்கங்க.